ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2023 கேட்ட பொது அறிவு வினாத்தாள்கள் தான் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 30 வினாத்தாள்களை நம்ம 10க்கும் மேற்பட்ட வினாத்தாள்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பார்ட் 11 வீடியோ. இதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின் ஃபுல்லாமே ஜிகே தான். ஓகேங்களா, 1லேருந்து 200 கொஷின் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் யாருன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 2ஆம் பானிபட் போருக்கு முன்பு டெல்லியில் டேஸ் எனும் மன்னர் ராஜா விக்ரம்ஜித் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். 2ஆம் பானிபட் போருக்கு முன்பு டெல்லியில் டேஸ் எனும் மன்னர் ராஜா விக்ரம்ஜித் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஹேமு அவர்கள். வீடியோவோட குவாலிட்டி கம்மியாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு ஹை குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 360, 720 அது மாதிரி இருக்கும். அந்த ரேஞ்சில் வச்சு பாருங்கள். ஓகேங்களா, நெட் அதிகமாக செலவாகுதுன்னு சொன்னீங்க, அதுக்காக லோ பிக்சர் குவாலிட்டியில் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்றவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்துக்கங்க. டேஸ் அக்பரின் தீல் ஹிலாகியை ஏற்றுக்கொண்டார். டேஸ் அக்பரின் தீல் ஹிலாகியை ஏற்றுக்கொண்டார். பீர்பால். அடுத்த வினா, ஈஸ்வர் சந்திர குப்தாவின் குறிப்பிடத்தக்க பத்திரிகை டேஸ் பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பயிற்சி களமாக இருந்தது. ஈஸ்வர் சந்திர குப்தாவின் குறிப்பிடத்தக்க பத்திரிகை டேஸ் பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பயிற்சி களமாக இருந்தது. சம்வாத் பிரபாகர். பி.சி. பாலின் கருத்தின்படி டேஸ் இந்திய கலாச்சார மறுமலர்ச்சியின் தீர்க்கதரிசி ஆவார். பி.சி. பாலின் கருத்துப்படி டேஸ் இந்திய கலாச்சார மறுமலர்ச்சியின் தீர்க்கதரிசி ஆவார். பங்கிம் சந்திரா. அடுத்த வினா, ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினை வாதங்களை களைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினை வாதங்களை களைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்த வினா, பின்வரும் பத்தியை படித்து இதில் யாருடைய மதப்பார்வை வெளிப்படுகிறது என்பதை கூறவும். பின்வரும் பத்தியை படித்து இதில் யாருடைய மதப்பார்வை வெளிப்படுகிறது என்பதை கூறவும். நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே. நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே. சேவையின் மூலம் மட்டுமே கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்ததால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன். எனக்கு சேவை என்பது இந்திய சேவை. ஏனென்றால் நான் அதை தேடாமலே அது என்னிடம் வந்தது. காரணம், அதற்கான தகுதி என்னிடம் இருந்தது. மகாத்மா காந்தி. அடுத்த வினா, பரமார பேரரசின் அரசவை கவிஞர் பத்மகுப்தாவின் காவிய கவிதையின் பெயரை குறிப்பிடுக. பரமார பேரரசின் அரசவை கவிஞர் பத்மகுப்தாவின் காவிய கவிதையின் பெயரை குறிப்பிடுக. நவ சகசங்க சரிதா. பின்வருபவர்களில் இந்தியாவில் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? பின்வருபவர்களில் இந்தியாவில் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமாகும். பாணியனின் சமஸ்கிருதம்,
வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழியாகும். பாணினியின் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழியாகும். ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினியின் இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கின்றனர். கூற்றும் காரணம் இரண்டும் சரியான விளக்கமும் ஆகும். அடுத்து, கீழ்கண்ட பட்டியலில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டதன் விளைவாக நடந்தது என்ன? கீழ்கண்ட பட்டியலில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டதன் விளைவாக நடந்தது. பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்தார்கள். பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் பெருமளவில் இடம்பெயர்ந்தார்கள். அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை வாசித்து அதன் அடிப்படையில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளி. மகாத்மா காந்தி கூறியதாவது: சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பு அறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்தை வருந்துகிறேன். மேற்கண்ட பத்தியிலிருந்து உருவான கீழ்கண்டவைகளில் சிறந்த மறைமுகமான விடையை தேர்ந்தெடுக்கவும். மகாத்மா காந்தி கூறியதாவது: சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன். மேற்கொண்ட பத்தியிலிருந்து உருவான கீழ்கண்டவைகளில் சிறந்த மறைமுகமான விடையை தேர்ந்தெடுக்கவும். தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். பின்வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ள இணைகளை தேர்ந்தெடுக்கவும். பின்வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ள இணைகளை தேர்ந்தெடுக்கவும். பி மற்றும் சி. கவால்கர் போலீஸ் அதிகாரி. காவல்கர் போலீஸ் அதிகாரி. சேனடோயோவா கிராம கணக்கர். ஏ மற்றும் டி கரெக்டு, பி சி தவறு. தலரா கண்காணிப்பாளர்னு கொடுத்துருக்காங்க, தவறு. பெஹரா என்பது காவலாளின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. காவல்கர் என்பது போலீஸ் அதிகாரி, சேனடோயோவா கிராம கணக்கர். அடுத்த வினா, கீழ்குறிப்பிட்டுள்ளவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. கீழ்குறிப்பிட்டுள்ளவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. 1, 2 மற்றும் 4 சரி. 1, 2 மற்றும் 4 சரி. போர்ட்டினா சலிசா. ரசியா பேகம் ருக்னுதீன். அவங்களோட இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. ரசியா பேகம் அவருடைய இயற்பெயர் ருக்னுதீன். பால்பன் பாரிட்ஸ். அடுத்து, பொறுத்துக. வரலாற்று ஆசிரியர்கள் புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. அல்பெருனி தாரிக் ஹி ஹிந்த். மின்கஜ் சிராஜ், தபாகத் ஹி நாஸ்ரி, அமீர் குஷ்ரு, கிரண் உஷ் சதேயின். பரணி அமீர் குஷ்ரு கிரண் உஷ் சதேயின். பரணி தாரிக் ஹி பெரோஷாகி. வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய புத்தகங்கள்: அல்பருனி, தாரிக் ஹி ஹிந்த், மின்கஜ் சிராஜ், தபகத் இ நஸ்ரி, அமீர் குஸ்ரு. அடுத்த வினா, மைத்ரகா குலம் குஜராத்தில் ஒரு அரசை அதன் தலைநகரமான டேஸில் நிறுவியது. அது விரைவில் கற்றல் மற்றும் கலாச்சாரத்தின் இடமாக மாறியது. மைத்ரகா குலம் குஜராத்தில் ஒரு அரசை அதன் தலைநகரமான டேஸில் நிறுவியது. அது விரைவில் கற்றல் மற்றும் கலாச்சாரத்தின் இடமாக மாறியது. வல்லபி. காமமஸ், வினினால்ஸ் மற்றும் கேமமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி இது. காமமஸ், வினினால்ஸ் மற்றும் கேமமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி இது.
தக்கான பிரதேசம். சர் ஹெர்பர்ட் ரிஸ்லி இந்திய இனங்களை டேஸ் வகைகளாக பிரித்துள்ளார். சர் ஹெர்பர்ட் ரிஸ்லி இந்திய இனங்களை டேஸ் வகைகளாக பிரித்துள்ளார். 7 வகைகளாக பிரித்துள்ளார். அடுத்த வினா, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1 மற்றும் 3 சரி. உலகின் 2வது மக்கட்தொகை கொண்ட நாடாகும். 2011 ஆண்டில் மக்கட்தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேராகும். 2011 ஆண்டில் மக்கட்தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேராகும். அடுத்து, கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல். கூட்டத்தின் திடீர் அவசரத்தால் மரணம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் சொல் மிரள் திறனோட்டம். அடுத்த வினா, மொழிக்குழுவுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ள மொழியை காண்க. மொழிக்குழுவுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ள மொழியை காண்க. 3 மட்டும். தவறாக பொருத்தப்பட்டிருப்பது 3 மட்டும். இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆர்யான்னு சொல்லுவாங்க. இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆர்யா. திராவிட குடும்பம்னா திராவிடம். சீனோ திபெத்திய குடும்பம்னா கிராதா. இதில் தவறாக பொருத்தப்பட்டிருப்பது ஆஸ்ட்ரிய குடும்பம் கன்னடான்னு சொல்லியிருக்கிறது, அதுதான் தவறானது. அடுத்த வினா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தியை இறங்கு வரிசைப்படுத்துக. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தியை இறங்கு வரிசைப்படுத்துக. 1, 2, 3, 4 ஆல்ரெடி இறங்கு வரிசையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பீகார், அப்புறம் மேற்கு வங்காளம், அடுத்து கேரளா, அப்புறம் உத்தரப்பிரதேசம். பீகார், மேற்கு வங்காளம், கேரளா, உத்தரப்பிரதேசம். அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூற்றுகள் எவை? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான கூற்றுகள் 1 மற்றும் 2. உலகளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. உலகளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. உலக அளவில் இந்தியா தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. பசுமை புரட்சியின் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. அடுத்த வினா, இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி டேஸ் இடையே அமைந்துள்ளது. இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி டேஸ் இடையே அமைந்துள்ளது. 8°4' வடக்கு அட்சரேகை முதல் 37°6' வடக்கு அட்சரேகை வரையிலும் 68.7' கிழக்கு தீர்க்கரேகை முதல் 97°25' கிழக்கு தீர்க்க வரை பரவியுள்ளன. 8°4' வடக்கு அட்சரேகை முதல் 37°6' வடக்கு அட்சரேகை வரையிலும் 68.7' கிழக்கு தீர்க்க ரேகை முதல் 97°75' கிழக்கு தீர்க்க ரேகை வரை பரவியுள்ளன. அடுத்து, யானடி என்னும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம். யானடி என்னும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். அடுத்த வினா, ஒரு பொறுத்துக. நீர்த்தேக்கமும் மாநிலங்களும் கொடுத்துருக்காங்க. நீர்த்தேக்கம் ஒரு பக்கமும் மாநிலங்கள் ஒரு பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஒபாரா நீர்த்தேக்கம் உத்தரப்பிரதேசம். தவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம். ஒபாரா நீர்த்தேக்கம் உத்தரப்பிரதேசம். தவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம். ஹீராஹிட் நீர்த்தேக்கம் ஒரிசா. கடக்கவாசல நீர்த்தேக்கம் மகாராஷ்டிரா. ஒபாரா நீர்த்தேக்கம் உத்தரப்பிரதேசம். தவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம். ஹீராஹிட் நீர்த்தேக்கம் ஒரிசா. கடக்கவாசல நீர்த்தேக்கம் மகாராஷ்டிரா. அடுத்த வினா, நிதி ஆயோக்
CWM1 2018 படி வரும் ஆண்டுகளில் 21 இந்திய நகரங்கள் நாள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும் நாள். பூஜ்ஜியம் என்பது அந்த இடத்தின் இந்திய நாளை குறிக்கிறது. நிதி ஆயோக் CMM1 2018 படி வரும் ஆண்டுகளில் 21 இந்திய நகரங்கள் நாள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும் நாள். பூஜ்ஜியம் என்பது அந்த இடத்தின் இந்திய நாளை குறிக்கிறது. சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள். சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள். பின்வரும் விருதை அந்த விருதை பெற்றவரோடு பொருத்துக. பின்வரும் விருதை பெற்றவரோடு பொருத்துக. பிபி லால் பத்ம விபூஷன். பிபி லால் பெற்ற விருது பத்ம விபூஷன். நிர்பந்திரா மிஸ்ரா பத்ம பூஷன். நிர்பந்திரா மிஸ்ரா பத்மபூஷன். சுப்பு ஆறுமுகம் பத்மஸ்ரீ. பிரணாப் முகர்ஜி பாரத ரத்னா. பிபி லால் பத்ம விபூஷன். நிர்பந்திரா மிஸ்ரா பத்மபூஷன். சுப்பு ஆறுமுகம் பத்மஸ்ரீ. பிரணாப் முகர்ஜி பாரத ரத்னா. அடுத்த வினா, சூரிய வளிமண்டலத்திற்குள் நுழைந்த முதல் செயற்கைக்கோள். சூரிய வளிமண்டலத்திற்குள் நுழைந்த முதல் செயற்கைக்கோள் பார்க்கர் சோலார் ப்ரோப். அடுத்து, வரிசை 1 காணும் தொல்லியல் ஆய்வு இடங்களை வரிசை 2 உள்ள அவற்றின் மாவட்டங்களுடன் பொருத்துக. வரிசை 1 காணும் தொல்லியல் ஆய்வு இடங்களை வரிசை 2 உள்ள அவற்றின் மாவட்டங்களுடன் பொருத்துக. கொடுமணல் ஈரோடு. பொருந்தல் திண்டுக்கல். திருவக்கரை விழுப்புரம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. கொடுமணல் ஈரோடு, பொருந்தல் திண்டுக்கல், திருவக்கரை பார்த்திங்கன்னா விழுப்புரம், ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் யாவர்? கீழ்காண்பவற்றில் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் 3 மட்டும். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள். பின்வரும் கூற்றுகளில் பொறியியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்கள் என்ற முயற்சியுடன் தொடர்பில்லாதது எது? பின்வரும் கூற்றுகளில் பொறியியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்கள் என்ற முயற்சியுடன் தொடர்பில்லாதது வெஸ்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. வெஸ்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வட்டி சமன்படுத்துதல் திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வட்டி சமன்படுத்துதல் திட்டம் உருவாக்கப்பட்டது. ஏற்றுமதிக்கான கடன்களின் மீதான வட்டி தொடர்பான நன்மைகளை ஏற்றுமதியாளர்கள் பெறுகின்றனர். இதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வட்டி சமன்படுத்தல் திட்டம் உருவாக்கப்பட்டது. ஏற்றுமதிக்கான கடன்களின் மீதான வட்டி தொடர்பான நன்மைகளை ஏற்றுமதியாளர்கள் பெறுகின்றனர். அடுத்து, வெட்டுக்கிளியை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ள உயிர் பூச்சிக்கொல்லி எது? வெட்டுக்கிளியை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ள உயிர் பூச்சிக்கொல்லி மெட்டாரைசியம் ஆக்ரிடம். அடுத்த வினா, இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த நிலை என்பதில் உள்ளடங்கிய கூறுகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த நிலை என்பதில் உள்ளடங்கிய கூறுகள் வருவாய், முதலீடு, காப்பீடு மற்றும் அமைப்புசார் கடன்கள். வருவாய், முதலீடு, காப்பீடு மற்றும் அமைப்புசார் கடன்கள். அடுத்த வினா, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கமும் ஆகும் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கான தேசிய கொள்கைக்கு இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளுக்கான தேசிய கொள்கைக்கு இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளுக்கான தேசிய கொள்கையின் பல ஏற்பாடுகள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளுக்கான தேசிய கொள்கைக்கு இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளுக்கான தேசிய கொள்கையின் பல ஏற்பாடுகள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. அடுத்த வினா, பின்வருவற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளது?
2, 3, 4 இதெல்லாம் வந்து சரியாக இணைச்சிருக்காங்க. சக்தி இயக்கம்னா பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்து வாழ்வு முழுமைக்கும் ஆதரவு வழங்குதல். பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்து வாழ்வு முழுமைக்கும் ஆதரவு வழங்குதல். போஷான் 2.0 இயக்கம் குழந்தைகள் மற்றும் சிறுமிகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டின் சவால்களை நிவர்த்தி செய்தல். போஷான் 2.0 இயக்கம் வந்து குழந்தைகள் மற்றும் சிறுமிகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டின் சவால்களை நிவர்த்தி செய்தல். ஸ்மைல் திட்டம் வந்து பிச்சை எடுக்கும் நபர்களின் விரிவான மறுவாழ்வு. ஸ்மைல் திட்டம் பிச்சை எடுக்கும் நபர்களின் விரிவான மறுவாழ்வு. அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் எது பெண்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் முன்னேறி வரும்பொழுது ஒருங்கிணைந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ளது? பின் வருவனவற்றுள் எது பெண்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் முன்னேறி வரும்பொழுது ஒருங்கிணைந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ளது? சக்தி இயக்கம். சக்தி இயக்கம். அடுத்த வினா, நவீன ஜனநாயக அரசுகளின் அரசியல் கட்சிகளை பற்றிய பின்வரும் கருத்துகளில் சரியான கருத்துக்களை அடையாளம் காண்க. நவீன ஜனநாயக அரசுகளின் அரசியல் கட்சிகளை பற்றிய பின்வரும் கருத்துகளில் சரியான கருத்துக்களை அடையாளம் காண்க. 1 மற்றும் 2. 1 மற்றும் 2. பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லா நடைமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளன. பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லா நடைமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளன. 1 மற்றும் 2. அரசியல் கட்சிகள் சித்தாந்தங்களின்படி வகைப்படுத்தப்படுகின்றன. அரசியல் கட்சிகளின் சித்தாந்தங்களின்படி வகைப்படுத்தப்படுகின்றன. அடுத்த வினா, கீழ்காணும் பத்தியை கவனமாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தின் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். இவ்விடத்தின் பெயர் துலுக்கர்பட்டி. இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்று இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். இவ்விடத்தின் பெயர் துலுக்கர்பட்டி. அடுத்து, கீழ்காண்பவற்றை பொறுத்துக. சைலண்ட் ஸ்பிரிங். சைலண்ட் ஸ்பிரிங் ரேஷன் கார்சன். சைலண்ட் ஸ்பிரிங் ரேஷன் கார்சன். தி மிஸ்மர் ஹாப்மேன் ஸ்டீஃபன் ஜே கோல்டு. தி இன்செகண்ட் சொசைட்டிஸ் எட்வர்ட் ஓ வில்சன். தி காஸ்மிக் கனெக்ஷன் கார்ல் சேகன். சைலண்ட் ஸ்பிரிங் ரேஷல் கார்சன். தி மிஸ்மெஷர் ஆஃப் மேன் ஸ்டீஃபன் ஜே கோல்ட். தி இன்செகண்ட் சொசைட்டிஸ் எட்வர்ட் ஓ வில்சன். தி காஸ்மிக் கனெக்ஷன் கார்ல் சேகன். அடுத்த வினா, வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் ஊரக மேம்பாட்டுத்துறை. வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் ஊரக மேம்பாட்டுத்துறை. ஊரக மேம்பாட்டுத்துறை. இந்தியாவில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டு முதலீடுகள் எந்த துறைகளில் சாத்தியம் என்பதை தெரிவு செய்க. இந்தியாவில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டு முதலீடுகள் எந்தெந்த துறைகளில் சாத்தியம் என்பதை தெரிவு செய்க. மேலே குறிப்பிட்ட ஏ மற்றும் பி மட்டும். மேலே குறிப்பிட்ட ஏ மற்றும் பி மட்டும். இந்திய பிரிவினையின் பெரும் சோகம் என்ற நூலை எழுதியவர். இந்திய பிரிவினைகளின் பெரும் சோகம் என்ற நூலை எழுதியவர் எஸ்.எஸ். சர்மா. எஸ்.எஸ். சர்மா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களை அதன் நெடுஞ்சாலைகள் பாரத் மாலா திட்டத்தின்படி பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களை அதன் நெடுஞ்சாலைகள் பாரத் மாலா திட்டத்தின்படி பொறுத்துக. மாநிலம் பாரத் மாலா திட்டத்தின் நெடுஞ்சாலைகள். நாகாலாந்து வந்து 193 கிலோமீட்டர். நாகாலாந்து 193 கிலோமீட்டர். மிசோரம் 361 கிலோமீட்டர். அஸ்ஸாம் 512 கிலோமீட்டர். மணிப்பூர் 607 கிலோமீட்டர். எல்லாமே வந்து ஸ்டேட்டாகவே கொடுத்துருக்காங்க. நாகாலாந்து 193 கிலோமீட்டர். மிசோரம் 361 கிலோமீட்டர். அஸ்ஸாம் 512 கிலோமீட்டர். மணிப்பூர் வந்து 607 கிலோமீட்டர். இந்த கொஷின் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து நிறைய வந்து
திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக. அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழ்காண்பவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்காண்பவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குடை சட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குடை சட்டம். தொழிலாளர்களுக்கு காப்பீடு இஎஸ்ஐசி. தொழிலாளர்களுக்கு காப்பீடு இஎஸ்ஐசி. வேதிப்பொருள் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு இந்தியா ரீச். உணவு பாதுகாப்பு FSSAI. அடுத்து கீழ்காண்பவற்றை பொருத்தி மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒட்டு பலகைக்கான நச்சுத்தன்மையற்ற பசை. ஒட்டு பலகைக்கான நச்சுத்தன்மையற்ற பசை குளுக்கோஸ் மற்றும் சிட்ரிக் அமிலம். நீண்ட கால மருத்துவ கண்காணிப்பிற்கு பாலிடைமெத்தில் சிலக்சேனில் நனைக்கப்பட்ட சர்க்கரை கட்டி. பாலிடைமெத்தில் சிலிக்சேனில் நனைக்கப்பட்ட சர்க்கரை கட்டி. உயர் செயல்திறனுடைய லித்தியம் அயனி பேட்டரிகள். நண்டு ஓடுகளில் உள்ள சிட்டீன். பசுமை கழிவுநீர் சுத்திகரிப்பு வண்டிகளை சுத்தம் செய்வதற்கு குளுக்கோஸ் ஆக்சிடோஸ் நொதி மற்றும் இரும்பு ஆக்சைடு நானோ துகள்கள் யூஸ் பண்ணுறாங்க. குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் நொதி மற்றும் இரும்பு ஆக்சைடு நானோ துகள்கள் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பருவநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு அரசுகளின் குழுவின் 2021 மாநாடு நடைபெற்ற இடம். பருவநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு அரசுகளின் குழுவின் 2021 மாநாடு நடைபெற்ற இடம் கிளாஸ்கோ. ஜல் ஜீவன் மிஷன் டேஸ் அன்று இந்திய பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது. 15 ஆகஸ்ட் 2019. ஜல் ஜீவன் மிஷன் 15 ஆகஸ்ட் 2019 அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்ல துணை புரியும் எனது விளையாட்டு பயிற்சியாளர் நான் பங்கேற்கும் பயிற்சி நடைமுறையிலிருந்தும் மற்றும் போட்டிகளிலிருந்தும் நீக்கப்படுகின்றனர். எந்த விளையாட்டு நட்சத்திரம் இந்த கூற்றை கூறினார்? லவ் லீனா. ஒவ்வொரு முறையும் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்ல துணை புரியும் எனது விளையாட்டு பயிற்சியாளர் நான் பங்கேற்கும் பயிற்சி நடைமுறையிலிருந்தும் மற்றும் போட்டிகளிலிருந்தும் நீக்கப்படுகின்றனர். எந்த விளையாட்டு நட்சத்திரம் இந்த கூற்றை கூறினார்னா லவ் லீனா. தமிழகத்தில் உள்ள எந்த நகரத்தில் 25.3 மெகாவாட் டிசி மற்றும் 22 மெகாவாட் ஏசி திறன் கொண்ட மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் தொடங்கப்பட்டது? தூத்துக்குடி. தமிழகத்தில் உள்ள எந்த நகரத்தில் 25.3 மெகாவாட் டிசி மற்றும் 22 மெகாவாட் ஏசி திறன் கொண்ட மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் தொடங்கப்பட்டது? தூத்துக்குடி. அடுத்து பயன்பாடு மற்றும் பயன்படுத்தா உறுப்பு கொள்கையை முன்மொழிந்தவர்? லாமார்க். பயன்பாடு மற்றும் பயன்படுத்தா உறுப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் லாமார்க். இந்திய வன ஆய்வு உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? இந்திய வன ஆய்வு உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜூன் 1, 1981. ஜூன் 1, 1981. நிறக்குருட்டு நோய் என்பது டேஸ் நோய் ஆகும்? நிறக்குருட்டு நோய் என்பது பாரம்பரியம் சார்ந்த நோயாகும். நிறக்குருட்டு நோய் என்பது பாரம்பரியம் சார்ந்த நோயாகும். பொறுத்துக. அனிலினோ பிரமிடிக்கல் பூஞ்சைக்கொல்லி. 2,4-D களைக்கொல்லி. ஜிங்க் பாஸ்பைட் எலிக்கொல்லி. பாரத்தியான் பூச்சிக்கொல்லி. அனலினோ பிரமிடின் பூஞ்சைக்கொல்லி. 2,4-D களைக்கொல்லி. ஜிங்க் பாஸ்பேட் எலிக்கொல்லி. பாரத்தியான் பூச்சிக்கொல்லி. ஒளி ஊடுருவும் திடப்பொருட்களில் வெப்ப பரிமாற்றம். 1 மற்றும் 3 மட்டும். அணுக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நானோ பொருளை உருவாக்கும் முறையை இவ்வாறு அழைக்கலாம். கீழிருந்து அணுகுமுறை. மூடப்பட்ட மற்றும் அடிப்படையில் தன்னிறைவு
ஆனால் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. மூடப்பட்ட மற்றும் அடிப்படையில் தன்னிறைவு சோதனை சூழல் அல்லது பெரிய அளவில் இருக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு என அழைக்கப்படுகிறது. மீசோகாசம் மூடப்பட்ட மற்றும் அடிப்படையில் ஆனால் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை சோதனை சூழல் அல்லது பெரிய அளவில் இருக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு மீசோகாசம்னு சொல்கிறாங்க. கருத்து காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கருத்து காரணம் சரி, காரணம் கருத்தை விளக்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடிலெக்டாசிஸ் என்பது நுரையீரல் காற்று நுண்பை சேதமடைவதாகும். அடிலெக்டாசிஸ் என்பது நுரையீரல் காற்று நுண்பை சேதமடைவதாகும். காற்று பாதை முழுவதும் சேதமடைந்து மற்றும் காற்று நுண்பையின் மேற்பரப்பு திரவம் குறைவது ஆகும். அடுத்து தாவரங்களில் வேலமென் திசுவின் முக்கிய பணி காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது. தாவரங்களிலிருந்து வேலமென் திசுவின் முக்கிய பணி காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது. அடுத்து நீர்க்கசிவு இதன் மூலம் நடைபெறுகிறது. ஹைடோதோடு நீர்க்கசிவு இதன் மூலம் நடைபெறுகிறது. ஹைடோதோடு. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? பிரிவு 51A. பிரிவு 51A(H). அடுத்து பொருள் உணராமல் கற்றலின் பண்புகள் யாவை? 1, 2, 4. செயலற்ற கற்றல் முறை, ஒட்டுண்ணி கற்றல், ஆசிரியர் சார்ந்தது. செயலற்ற கற்றல் முறை, ஒட்டுண்ணி கற்றல், ஆசிரியர் சார்ந்தது. அடுத்து A மற்றும் R சரி மற்றும் R மற்றும் Aவுக்கு சரியான விளக்கமும் ஆகும். கூற்றும் காரணமுமே கரெக்டு, சரியான விளக்கமும் சொல்லியிருக்காங்க. திரவத்தின் மீது மிதக்கும் சோளத்தினை எத்திசையில் திருப்பினாலும் அதனால் வெளியேற்றப்படும் திரவத்தின் வடிவம் மாறாமல் இருக்கும். மேலும் அது நடுநிலை சமநிலையில் இருக்கும். திரவத்தின் மீது மிதக்கும் கோளத்தினை எத்திசையில் திருப்பினாலும் அதனால் வெளியேற்றப்படும் திரவத்தின் வடிவம் மாறாமல் இருக்கும். மேலும் அது நடுநிலை சமநிலையில் இருக்கும். எப்போதும் இடை மையம், ஈர்ப்பு மையம் இவ்விரண்டும் ஒன்றின் மீது ஒன்று பொருந்தியிருப்பதால் எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து மிதந்து கொண்டிருக்கும். அடுத்த வினா. ஒரு குறிப்பிட்ட விட்டம் கொண்ட நுண்துளை குழாயில் நீரானது H என்ற மட்டத்திற்கு நுண்புழையில் ஏற்றமடைகிறது. இந்த நுண்புழை குழாயானது மற்றொரு பாதியளவு விட்டம் கொண்ட நுண்துளை குழாயால் மாற்றப்படும் போது நீரின் நுண்புழை ஏற்றத்தின் மட்டம் 2H. ஒரு குறிப்பிட்ட விட்டம் கொண்ட நுண்துளை குழாயில் நீரானது H என்ற மட்டத்திற்கு நுண்புழையில் ஏற்றமடைகிறது. இந்த நுண்புழை குழாயானது மற்றொரு பாதியளவு விட்டம் கொண்ட நுண்துளை குழாயால் மாற்றப்படும் போது நீரின் நுண்புழை ஏற்றத்தின் மட்டம் 2H. அடுத்து பனிக்கட்டி உருகும்போது அதனுடைய பருமன் குறைவதற்கான காரணம் பனிக்கட்டியின் நான்முகி படிக கட்டமைப்பு பகுதியளவு குலைவதால். பனிக்கட்டியின் நான்முகி படிக கட்டமைப்பு பகுதியளவு குலைவதால். பின்வருவனவற்றுள் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம்? பின்வருவனவற்றில் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம்? கடல் சூழல் மண்டலம். கடல் சூழல் மண்டலம். குளிர்கால உறக்க நிலையில் விலங்குகள் இருக்கும் பொழுது கீழ்கண்டவற்றுள் என் நிகழ்வு நடைபெறுகிறது? குளிர்கால உறக்க நிலையில் விலங்குகள் இருக்கும் பொழுது கீழ்கண்டவற்றுள் என் நிகழ்வு நடைபெறுகிறதுனா 1 மற்றும் 3 சரியானவை. 1 மற்றும் 3 சரியானவை. ஆக்சிஜன் நுகர்வு விகிதம் குறைக்கப்படுகிறது. உடல் வெப்பநிலை சுற்றுச்சூழல் வெப்பநிலையை விட 1 to 2 டிகிரி செல்சியஸ் கீழே குறைகிறது. உடல் வெப்பநிலை சுற்றுச்சூழல் வெப்பநிலையை விட 1 to 2 டிகிரி கீழே குறைகிறது. அடுத்த வினா. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. காரோஜினின் ஹைரஸ் பாசி. டயட்டோமைட் கொதிகலன்களின் காப்பு பொருள். கெல்ப்ஸ் பழுப்பு பாசிகள். அல்ஜினிக் அமிலம் பல்படிமம். கரோஜினின், ஹைரிஷ் பாசி, டயட்டோமைட் கொதிகலனின் காப்பு பொருள், கெல்ப்ஸ் பழுப்பு பாசிகள், அல்ஜினிக் அமிலம் பல்படிமம். அடுத்த வினா. வாலஸ் என்பவரின் ஆக்கத்திறன் கோட்பாட்டின்படி கீழ்காணும் 4 படிகளை வரிசைப்படுத்துக. வாலஸ் என்பவரின் ஆக்கத்திறன் கோட்பாட்டின்படி கீழ்காணும் 4 படிகளை வரிசைப்படுத்துக.
ஃபஸ்ட்டு 3 ஆயத்தம், அப்புறம் உள்வளர்ச்சி, அப்புறம் உள்ளொளி தோன்றுதல், அப்புறம் சரிபார்த்தல். ஆயத்தம், உள்வளர்ச்சி, உள்ளொளி தோன்றுதல், சரிபார்த்தல். அடுத்த வினா, கீழ்காண்பவற்றுள் தவறான கூற்று எது? கீழ்காண்பவற்றுள் தவறான கூற்று 4 மட்டும். முற்றுதிசை வேகத்தின் மதிப்பு சுழின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறானது. மழைத்துளி பூமியை நோக்கி விழும்பொழுது மேல் நோக்கிய காற்று இழுவிசைகள் அதிகரிக்கும். மேல் நோக்கிய காற்று இழுவிசைகள் அதிகரிக்கும். சுழி முடுக்கத்துடன் வரும் மொத்த விசையின் மதிப்பு சுழியுடன் வரும். மேல் நோக்கிய காற்று இழுவிசையின் இழுவிசைகள் அதிகரிக்கும். சுழி முடுக்கத்துடன் வரும் மொத்த விசையின் மதிப்பு சுழியுடன் வரும். இதெல்லாம் கரெக்டு, 4 மட்டும் தவறு. அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினெட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானவை? அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினெட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானவைனா 1, 2, 3 சரியானவை, எல்லாமே சரியானவை. ஒரு கேபினெட் அமைச்சர் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர். ஒரு கேபினெட் அமைச்சர் என்பது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர். அமைச்சர்கள் கூட்டமாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். அமைச்சர்கள் கூட்டமாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை, அதாவது இராஜாங்க அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது. அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்கத்தில் இராஜாங்க மற்றும் துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றை பொருத்துக. பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பிற்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொருத்துக. பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து. பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. கூட்டாட்சி கனடா. பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. கூட்டாட்சி கனடா. தேசாய் விருதுடன் தொடர்புடையது. தேசாய் விருதுடன் தொடர்புடையது மானியங்கள். அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? 1, 2 மற்றும் உண்மையானவை. அதை மட்டும் பார்த்துடலாம். மத, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். மத, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். அடுத்து, அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். CERCயின் விரிவாக்கம் என்ன? CERCயின் விரிவாக்கம் நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம். நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம். தவறான பொருத்துதலை கண்டறிக. தவறான பொருத்துதலை கண்டறிக. இந்தியாவில் நடந்த பெரிய ஊழல்கள். இந்த கொஷின் மட்டும் டவுட்டாக இருக்குது. இதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் அப்புறமா பார்க்கலாம், ஓகேங்களா? அடுத்த கொஷினில் நான் சொல்கிறேன். அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது. சுதந்திரமான நீதித்துறை. அடுத்து, நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியது யார்? நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என்று கூறியது பீம்ராவ் அம்பேத்கர். இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறதுனா அமைச்சர் குழுவிடம். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றை பொருத்துக. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். பொது உடைமை கடமைகள் ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல். பொது உடைமை கடமைகள் ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம். காந்திய கொள்கைகள் சமூக மேம்பாட்டு திட்டம். தாராளவாத கொள்கைகள் பொது குடிமை சட்டம். புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்தல் மற்றும் காப்பாற்றுதல்.
பொது உடைமை கொள்கை, ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம். காந்திய கொள்கைகள், சமூக மேம்பாட்டு திட்டம். தாராளவாத கொள்கைகள், பொது குடிமை சட்டம். புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள், சுற்றுச்சூழலை மேம்படுத்தல் மற்றும் காப்பாற்றுதல். அடுத்த வினா, அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு எதை சொல்வனா? ஆர்டிக்கல் 32. அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு விதி 32 சொல்வோம். குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு ஆர்டிக்கல் 20. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு ஆர்டிக்கல் 20. மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிப்பது ஆர்டிக்கல் 23. தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது ஆர்டிக்கல் 24. ஆர்டிக்கல் 24. அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆர்டிக்கல் 32. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு ஆர்டிக்கல் 20. மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை 23 ஆர்டிக்கல். தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களுக்கு அமர்த்தக்கூடாது, அதுக்கு ஆர்டிக்கல் 24. பன்முகத்தன்மை என்பது இந்திய டேஸ் மைல்களாகும். கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மைல்களாகும். அடுத்து, கீழ்வருவனவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? 2 மற்றும் 4. நெறிமுறை உறுத்தும் நீதிபேராணை சான்றளித்தல். நெறிமுறை உறுத்தும் நீதிபேராணை சான்றளித்தல். தடையுறுத்தல் நீதிபேராணை தடுத்தல் அல்லது நிறுத்தல். நெறிமுறை உறுத்தும் நீதிபேராணை சான்றளித்தல். தடையுறுத்தல் நீதிபேராணை தடுத்தல் அல்லது நிறுத்தல். இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ் காணப்படுபவர்களில் யார் கூறியது? இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என சொன்னவர் N.A. பால்கிவாலா. N.A. பால்கிவாலா. அடுத்த வினா, கீழ்காண்பவற்றை பொறுத்துக. குடியரசுத் தலைவர் அவருடைய பதவி காலம் கொடுத்துருக்காங்க. பக்ருதீன் அலி அகமது 1974 to 1977. 1974 to 77. டேட் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இயராவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இறங்கு வரிசை ஏறு வரிசையில் கேட்பாங்க. V.V. கிரி 1969 to 74. நீலம் சஞ்சீவ் ரெட்டி 77 to 82. ஜாகிர் ஹுசேன் 67 to 69. பக்ருதீன் அலி முகமது 74 to 77. V.V. கிரி 69 to 74. நீலம் சஞ்சீவ் ரெட்டி 77 to 82. ஜாகிர் ஹுசேன் 67 to 69. ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே அன்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது. இக்கூற்று எதனுடன் தொடர்புடையது? ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே அன்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது. இக்கூற்று எதனுடன் தொடர்புடையதுன்னா இப்ராஹிம் வசீர் வர்சஸ் பம்பாய் அரசு வழக்கு. இப்ராஹிம் வசீர் வர்சஸ் பம்பாய் அரசு வழக்கு. அடுத்து, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் சரியான விளக்கமும் ஆகும். நீதித்துறையின் செயல்பாடு நீதி புனரவாய்வினுள் உள்ளுரைந்திருப்பதே. நீதி புனராய்வு நோக்கத்தின் பரப்பெல்லையானது உரிமை என்னும் செயல்தளத்திற்கு மேற்சென்று அமைச்சரவையின் திட்ட கொள்கையையும் சட்டம் என்றும் அவைகளையும் செயலின்மையையும் இணைத்து கொண்டுள்ளது. நீதித்துறையின் செயல்பாடு நீதி புனரவாய்வினுள் உள்ளுரைந்திருப்பதே. நீதி புனரவாய்வு நோக்கத்தின் பரப்பெல்லையானது உரிமை எனும் செயல்தளத்திற்கு மேற்சென்று அமைச்சரவையின் திட்ட கொள்கையையும் சட்டமியற்றும் அவைகளின் செயலின்மையையும் இணைத்து கொண்டுள்ளது. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வரம்பு கடந்து சட்டம் இயற்றும் கோட்பாடு மையப்படுத்தலை நோக்கி செல்லும் போக்கு. மையப்படுத்தலை நோக்கி செல்லும் போக்கு. வரம்பு கடந்து சட்டம் இயற்றும் கோட்பாடு மையப்படுத்தலை நோக்கி செல்லும் போக்கு. அடுத்து, தடையில்லா சட்டம் இயற்றும் கோட்பாடு சட்டம் இயற்றுதலில் பாராளுமன்றத்தின் உயர்ந்த நிலை. அடுத்து, இணக்கமான விளக்கத்தின் கோட்பாடு போட்டி வகை சட்டம் இயற்றல் தாராளமாகவும் இணைக்கவும் விளக்கப்படுவது. வடிவம் மற்றும் உள்ளடக்க கோட்பாடு சட்டம் இயற்றுதலின் உண்மையான குணத்தை தீர்மானிப்பது. அடுத்து, பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 3 மற்றும் 4 சரி. அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது. அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது.
பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டமியற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டமியற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்னா 14 நாட்கள் வரை தாமதம் படுத்தலாம். மீச்சிறு பகாயன், இது மேக்ஸ் கொஷின். ஓகேங்களா? அடுத்த வினா டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறியதாவது: அரசு வழிகாட்டு கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் சட்ட திரட்டல் கூறாகும். ஏனென்றால் இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன. மத்திய மாநில அரசுகள் தம் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும்போது இவை உதவியாக இருக்கும். இவற்றில் எவை சரியானதுன்னா 1, 2மே சரியானது. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறியதாவது: அரசு வழிகாட்டி கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் சட்ட திரட்டல் கூறாகும். ஏனென்றால் இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன. மத்திய மாநில அரசுகள் தம் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும்போது இவை உதவியாக இருக்கும். அடுத்த வினா டேஸ் ஓர் பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் ஆவர். டேஸ் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வோடும் விழித்துக் கொள்கிறது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வோடும் விழித்துக் கொள்கிறது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றும் காரணம் சரி, கூற்று சரியான விளக்கமும் ஆகும். முஸ்லீம் லீக் 22 டிசம்பர் 1939 மீட்பு நாளாக கொண்டாடியது. முஸ்லீம் லீக் கட்சி 22 டிசம்பர் 1939 மீட்பு நாளாக கொண்டாடிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் வைசிராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தோசிக்காமல் இந்தியாவும் 2வது உலகப் போரில் இணைந்ததாக அறிவித்ததனால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்கள் எதிர்ப்பின் வெளிப்பாடாக அரசாங்க பொறுப்பிலிருந்து விலகினர். அடுத்த வினா இந்துஸ்தான் குடியரசு சங்கம் எங்கு இந்துஸ்தான் சமக குடியரசு சங்கமாக மறுசீரமைக்கப்பட்டதுன்னா டெல்லி. இந்துஸ்தான் குடியரசு சங்கம் எங்கு இந்துஸ்தான் சமூக குடியரசு சங்கமாக மறுசீரமைக்கப்பட்டதுன்னா டெல்லி. அடுத்த வினா டேஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பின் காந்தியடிகள் ஆச்சாரியா வினோபாபாவை அவர்களை முதல் சத்தியாகிரகி என தேர்ந்தெடுத்தார். டேஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பின் காந்தியடிகள் ஆச்சாரியா வினோபாபாவை அவர்களின் முதல் சத்தியாகிரகி என தேர்ந்தெடுத்தார்னா 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி வர்தாவிற்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில். 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி வர்தாவிற்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில். அடுத்த வினா கிபி 1946ஆம் ஆண்டு அமையப்பெற்ற இடைக்கால இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். கிபி 1946ஆம் ஆண்டு அமையப்பெற்ற இடைக்கால இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் பல்தேவ் சிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குது. கண்டிப்பாக குரூப் 2, குரூப் 1 தென் குரூப் 4 எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த கொஷின். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுருங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் முதல் வருமானமாக பெற்ற ரூபாய் 30ஐ தன்னுடைய கட்சிக்காரருக்கே டேஸ் கோர்ட்டில் திருப்பி கொடுத்து விட்டார். பம்பாயில். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் முதல் வருமானமாக பெற்ற ரூபாய் 30ஐ தன்னுடைய கட்சிக்காரருக்கே டேஸ் கோர்ட்டில் திருப்பி கொடுத்தார்னா பம்பாய் கோர்ட்டில். அடுத்த வினா பின்வருவனவற்றுள் எந்த கூற்றுகள் காமராஜர் பற்றி சரியானவை? பின்வருவனவற்றுள் எந்த கூற்றுகள் காமராஜர் பற்றி சரியானவைனா 1 மற்றும் 2. அவர் உப்பு சட்டம் பிரிவு 74 கீழ் கைது செய்யப்பட்டார். மார்ச் 12, 1931ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். உப்பு சட்ட பிரிவில் 74 கீழ் கைது செய்யப்பட்டார். மார்ச் 12, 1931ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கரின் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது? லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கரின் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளதுன்னா காரல் மார்க்ஸ். அடுத்த வினா
கிபி 1924 ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு டேஷ் சிறைசாலைக்கு அனுப்பப்பட்டார்னா மாண்டலே சிறைசாலைக்கு. கிபி 1924ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு டேஷ் சிறைசாலைக்கு அனுப்பப்பட்டார்னா மாண்டலே சிறைசாலைக்கு. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. நியூ இந்தியா வந்து பிபின் சந்திரபால். நியூ இந்தியா பிபின் சந்திரபால். தி பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் லாலா லஜபதி ராய். பத்திரிகை கொடுத்துருக்காங்க, அதை வந்து தோற்றுவித்தவங்க. த பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் வந்து லாலா லஜபதி ராய். வந்தே மாதரம் வந்து த பீப்புள் ஃப்ரண்ட் வந்து ஏஓ ஹும். வந்தே மாதரம் தான் லாலா லஜபதி ராய். ராஸ்கோப்தார் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. நியூ இந்தியா வந்து பிபின் சந்திரபால். த பீப்புள் ஃப்ரண்ட் ஏஓ ஹும். வந்தே மாதரம் லாலா லஜபதி ராய். ராஸ்கோப்தார் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த வினா, பின்வருவனற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பாலகங்காதர திலகர் வந்து கேசரி பத்திரிகை. பாலகங்காதர திலகர் கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. மெக்கலே வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். வில்லியம் டிக்பி வந்து மெட்ராஸ் டைம்ஸ். பாலகங்காதர திலகர் வந்து கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல். மெக்கலே வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். வில்லியம் டிக்பி வந்து மெட்ராஸ் டைம்ஸ். அடுத்து பட்டியல் 1 உள்ளதை பட்டியல் 2 பொருத்துக. புலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவல். மருது சகோதரர்கள் சிறுவயல். கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல். யாதுல் நாயக்கர் வந்து ஆனைமலை. புலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவல். மருது சகோதரர்கள் வந்து சிறுவயல். கோபால நாயக்கர் திண்டுக்கல். யதுல் நாயக்கர் ஆனைமலை. நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக எந்த இடத்தில் நடந்த மாநாட்டில் மாற்றப்பட்டது? நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக எந்த இடத்தில் நடந்த மாநாட்டில் மாற்றப்பட்டதுன்னா சேலம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் உண்மையான பணிகள் 1 மற்றும் 2. பொது பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது. மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. அடுத்து தமிழ் மாவட்டங்களில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது 1, 2, 3, 4 சரி. தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். சென்னை நகரில் பெண்கள் பொது வேலை நிறுத்தம் செய்தனர். பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடகா மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை துறைமுக பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகர பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். சென்னை நகரில் பெண்கள் பொது வேலை நிறுத்தம் செய்தனர். பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடகா மில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை துறைமுக பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகர பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். எல்லாமே வந்து சரி. அடுத்து சுதேசி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் சரி. கூற்று சரியான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியது. சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவராக மாறினர். இவர்களின் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுற செய்தது. சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியது. சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவராக மாறினர். இவர்களின் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுற செய்தது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஆசிரியர்களை அவர்களின் இதழ்களுடன் பொருத்துக. ஆசிரியர் இதழ் கொடுத்துருக்காங்க. திருவிக்கா வந்து தேசபக்தன். பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா விஜயா. பாரதிதாசன் வந்து குயில். பார்த்தசாரதி தீபம். திருவிக்கா தேசபக்தன். பாரதியார் வந்து விஜயா. பாரதிதாசன் வந்து குயில். பார்த்தசாரதி வந்து தீபம். அடுத்த வினா, மன்னவனது படை வலிமையை அழிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது? மன்னவனது படை வலிமையை அழிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறதுனா கடுஞ்சொல்லும் தண்டனையும். அடுத்து விச் அசோசியேஷன் லேட்டர் எந்த அமைப்பு பின்னர் நீதி கட்சியாக மாறியதுன்னா தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு. டேஸ் காலம் கருதி வெறுப்பில வேண்டுப
வேட்ப சொல்லல். டேஸ் காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்ப சொல்லல். மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? குறிப்பறிந்து. குறிப்பறிந்து. நூல்களை அவற்றின் ஆசிரியர்களுடன் பொருத்துக. நூல் ஆசிரியர். பார்த்திபன் கனவு கல்கி. தமிழ் சோலை திருவிகா. தேன்மழை சுரதா. வழிப்பயணம் தமிழொலி. பார்த்திபன் கனவு கல்கி. தமிழ் சோலை திருவிகா. தேன்மழை சுரதா. வழிப்பயணம் தமிழொலி. அடுத்த வினா, எந்த தீய பழக்க வழக்கங்களில் இருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக திராவிடர்கள் சுயமரியாதை இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினர்? எந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக திராவிடர்கள் சுயமரியாதை இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினர்னா மத சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் சாதி அமைப்புகள். மத சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் சாதி அமைப்புகள். அடுத்த வினா, தில்லையாடி வள்ளியம்மை பற்றி சரியான கூற்று. 1, 2, 3 சரி. தென் ஆப்பிரிக்காவில் இன பாகுபாட்டிற்கு எதிராக தனது 16வது வயதில் பங்கெடுத்தவர். தென் ஆப்பிரிக்காவில் இன பாட்டிற்கு எதிராக தனது 16 வயதில் பங்கெடுத்தவர். காந்தியோடு ஆரம்ப காலத்தில் வேலை செய்தவர். இன பாகுபாட்டிற்கு எதிராக நடந்த போராட்டத்திலேயே இறந்து போனவர். தென் ஆப்பிரிக்காவில் இன பாகுபாட்டிற்கு 16 வயதில் பங்கெடுத்தவர். காந்தியோடு ஆரம்ப காலத்தில் வேலை செய்தவர். இன பாகுபாட்டிற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் இறந்து போனவர். எல்லாமே கரெக்டு. 1884ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபா கீழ்கண்டவற்றில் எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? 1884ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபா கீழ்கண்டவற்றில் எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா அரசியல் கல்வி புகட்டுவதற்காக. அரசியல் கல்வி புகட்டுவதற்காக. தவ வேடம் பூண்டு கொண்டு மனதை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பான அவசெயல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் என்ற உவமைகளால் விளக்குகிறார். இக்கூற்றில் உவமைகள் மற்றும் 1 மற்றும் 2 புலியின் தோல் போர்த்த மேந்தற்று புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. கீழ்காணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்க. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. இக்குறளில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது. இக்குறளில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஓகேங்களா. பிழைப்பாய் சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுந்து பெயன். குறள் கொடுத்துட்டு அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இக்குறள் பிரிது மொழிதல் அணி என்று கூறுவர். வழியறிதல் என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெறுகிறது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்கள் ஆயினால் தன் வலிமையை இழப்பான். பிலிப்பாய் சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுந்து பெயன். இக்குறள் பிரிது மொழிது அணி என்று கூறுவர். வழியறிதல் என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெறுகிறது. மன்னன் மற்றவர்களில் எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தேர்கள் ஆயினால் தன் வலிமையை இழப்பான். இரத்தலும் ஈதலும் போலும். இது கரத்தல் கனவிலும் தோற்றாதார் மாட்டு. இரத்திலும் ஈதலும் போலும் கரத்தல் கனவிலும் தோடாதார் மாற்று. இறப்பான் இறப்பாரை எல்லாம் இறப்பீர் கரப்பார் இரவின்மின் என்று. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில். சீருடை செல்வர் சிறுதுளி மாறிவர கூர்ந்தனைய துடைத்து. சீருடை செல்வர் சிறுதுளி மாறிவர கூர்ந்தனைய துடைத்து. ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. தண்ணீர் அசோகமித்ரன். தண்ணீர் அசோகமித்ரன். நூல்கள் ஆசிரியர்கள். கருப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன். கல்கரம் திலகவதி. சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். தண்ணீர் அசோகமித்ரன். கருப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன். கல்மரம் பார்த்திங்கன்னா திலகவதி. சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். வசன நடை கைவந்த வள்ளலார் வயதாலும் வழுவின்றி வைவாரே என வள்ளலாரை புகழ்ந்து பாடியவர் ஆறுமுக நாவலார். வசன நடை கைவந்த வள்ளலார் வயதாலும் வழுவின்றி வைவாரே என வள்ளுவரை புகழ்ந்து பாடியவர் ஆறுமுக நாவலார். அடுத்து ஒரு பொறுத்துக. சருக்கம் பாரதம். சருக்கம்னா பாரதம், அதாவது
காண்டம் இருக்கும். காண்டத்தோட உட்பிரிவுகள், அந்த காண்டம் நூல்களை வந்து எவ்வாறு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்றது தான் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நூல்கள். சருக்கம்னா பாரதம், இளம்பகம்னா சீவக சிந்தாமணி, படலம்னா கம்பராமாயணம், காண்டம்னா சிலப்பதிகாரம். சருக்கம் பாரதம், இளம்பகம் சீவக சிந்தாமணி, படலம்னா கம்பராமாயணம், காண்டம்னா சிலப்பதிகாரம். அரப்பன் எழுத்துக்கள் அகரவரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவேல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று? அரப்பன் எழுத்துக்கள் அகரவரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவேல் படி அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று? R.S. சர்மா. R.S. சர்மா. ஒன்று 2 3 சரி, 4 மட்டும் தவறு இந்த கொஷினில். சீவக சிந்தாமணி இயற்றிய திருத்தக்க தேவர் சோழ அரசு மரபினராயிருந்து துறவரம் பூண்டவர். சீவக சிந்தாமணியை இயற்றிய திருத்தக்க தேவர் சோழ அரச மரபினராயிருந்து துறவரம் பூண்டவர். சீவக சிந்தாமணியை விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியம். சீவக சிந்தாமணியை விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியம். திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் என்னும் நிலையாமை நூல் ஒன்றினையும் இயற்றியுள்ளார். அடுத்து, கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பரிதான் பரம்பு நாடே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். கூர்வேல் குரவிய மொயம்பின் தேர்வன் பரிதாம் பரம்பு நாடே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம். புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் மணிமேகலை. கீழ்காணும் இவை ஏதும் வைக்கம் சத்தியாகிரகத்திற்கு காரணமல்ல. கீழ்காணும் இவை ஏதும் வைக்கம் சத்தியாகிரகத்திற்கு காரணமல்ல. இந்த கொஷினுமே கொஞ்சம் டவுட்டுங்க. இதுவுமே நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது? நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் வந்து வேம்பு மலர். மராத்தியில் 2 வாரத்திற்கு ஒரு முறை வெளியாகும் பத்திரிகையான பகிஷ்கிருத பாரதத்தை தொடங்கியவர் அம்பேத்கர். மராத்தியில் 2 வாரத்திற்கு ஒரு முறை வெளியாகும் பத்திரிகையான பகிஷ்கிருத பாரதத்தை தொடங்கியவர் அம்பேத்கர் அவர்கள். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை எது? சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை ஆதிரை வரலாறு. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை ஆதிரை வரலாறு. தமிழ் இலக்கிய சூழலில் பரீக்ஷா என்பது ஞானியால் தொடங்கப்பட்ட நாடகக்குழு. எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார்? எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார்னா கால்டுவெல். அடுத்து, வலியுறுத்தல் மற்றும் காரணம் வகை. இதில் ஏ மற்றும் ஆர் இவை இரண்டும் உண்மையானது, ஆனால் ஆர் என்பது சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவளித்தனர். மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரசவையில் பயன்படுத்தப்பட்டது. தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரித்தனர். இதுவும் கரெக்டு. மன்றம், அவை, அம்பலம் மற்றும் மன்று போன்ற சொற்கள் அரசவையில் பயன்படுத்தப்பட்டது. ரெண்டுமே சரி, ஆனால் கூற்றுக்கான காரணம் விளக்கம் அல்ல, சரியான விளக்கம் கிடையாது. IAY என்ன அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறது? ஹவுசிங், வீடு. IAY என்ன அடிப்படை தேவையை பூர்த்தி செய்கிறதுனா வீடு. பிரதம மந்திரி கிரிஷ் சின்சாயி திட்டத்தின் நோக்கம் எதை அடைய வேண்டும்? பிரதம மந்திரி கிரிஷ் சின்சாயி திட்டத்தின் நோக்கம் எதை அடைய வேண்டும்? ஒவ்வொரு துளிக்கும் அதிக பெயர். கீழ்காண்பவையில் எது எவை பொருத்தமாக உள்ளது? கீழ்காண்பவையில் எது எவை பொருத்தமாக உள்ளது? 2 மற்றும் 4. தேசிய ஜவுளி கொள்கை 2000 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. தொழிலாளர்கள் இழப்பீடு சட்டம் 1923. தேசிய ஜவுளி கொள்கை 2000 ஆண்டு. தொழிலாளர்கள் இழப்பீடு சட்டம் 1923.
அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனிகள். 1 மற்றும் 2 சரியானது. 1 மற்றும் 2 சரியானது. அந்தியோதா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் ஏழை குடும்பங்களில் உள்ள ஏழைகளுக்கு கோதுமை கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாயும் அரிசியும் கிலோ ஒன்றுக்கு 3 ரூபாயும். அந்தியோதா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் ஏழை குடும்பங்களில் உள்ள ஏழைகளுக்கு கோதுமை கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாயும் அரிசி கிலோ ஒன்றுக்கு 3 ரூபாயும். தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு ரூபாய் 75 மத்திய ஓய்வூதியமாக பெரும்பாலான மாநில அரசுகள் வழங்கும் தொகைக்கு கூடுதலாக வழங்கப்படுகிறது. அடுத்து, நில வருவாய் செலுத்துவதை பொறுத்தவரை முழு கிராமமும் ஒரு அலகாக கருதப்பட்டது. அந்த முறை மகள்வாரி முறை. நில வருவாய் செலுத்துவதை பொறுத்தவரை முழு கிராமமும் ஒரு அலகாக கருதப்பட்டது. அந்த முறை மகள்வாரி முறை. UPPAL குழுவை அமைப்பதற்கு காரணம் தரிசு நிலங்களை ஆய்வு செய்ய. UPPAL குழுவை அமைப்பதற்கான காரணம் தரிசு நிலங்களை ஆய்வு செய்வது. அடுத்த வினா, இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் தலைவர். இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் தலைவர் NK சிங் அவர்கள். NK சிங் அவர்கள். அடுத்து, பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது? 2, 3 தவறு. சரியானது மட்டும் பார்த்தலாம். அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இருப்பு விகிதம் மக்கள் தொகை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதிக பிறப்பு விகிதமும் குறைந்த இருப்பு விகிதமும் மக்கள் தொகை வெடிப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா, திட்டமிடல் மற்றும் ஏழ்மை என்னும் புத்தகம் டேஸ் அவர்களால் எழுதப்பட்டது. திட்டமிடல் மற்றும் ஏழ்மை என்னும் புத்தகம் டேஸ் அவர்களால் எழுதப்பட்டது. B.S. மின்ஹாஸ். B.S. மின்ஹாஸ். பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் ஸ்வர்ண ஜெயந்தி சகோரோஷ்கார் யோஜனா. வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் ஸ்வர்ண ஜெயந்தி சகோரோஷ்கர் யோஜனா. சமூக உதவி திட்டம் பார்த்திங்கன்னா தேசிய குடும்ப நன்மை திட்டம். தேசிய குடும்ப நன்மை திட்டம். மனித மேம்பாட்டு திட்டம் குறைந்தபட்ச தேவைகள் திட்டம். வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா. அடுத்து, சமூக உதவி திட்டம் தேசிய குடும்ப நன்மை திட்டம். மனித மேம்பாட்டு திட்டம் குறைந்தபட்ச தேவைகள் திட்டம். அடுத்து, அரசியல் அமைப்பின் 86வது திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஸை சேர்க்க வழிவகுத்தது. பிரிவு 21A மட்டும். பிரிவு 21A மட்டும். அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஸை சேர்க்க வழிவகுத்ததுன்னா பிரிவு 21A மட்டும். அடுத்து, காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக டேஸை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக டேஸை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதுன்னா விவசாயத்துறை. விவசாயத்துறை. அடுத்து, டேஸ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. டேஸ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதுன்னா பிரிவு 370. ஆர்டிக்கல் 370. இந்தியாவில் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்கள் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2. 1 மற்றும் 2. நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தில் விரைவாக முன்னேற்றத்தை கொண்டு வருதல். நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தில் விரைவாக முன்னேற்றத்தை கொண்டு வருதல். உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல். நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனைவரும் வேலைவாய்ப்புகளை வழங்குதல். உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல். நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனைவரும் வேலைவாய்ப்புகள் வழங்குதல். அடுத்து, சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் டேஸ் நோக்கமல்ல. சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் டேஸ் நோக்கமல்லனா வருவாய் சமத்துவமின்மை குறைத்தல். வருவாய் சமத்துவமின்மை குறைத்தல். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 25 கொஷின் கிட்ட தான் இருக்குது. நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஓகேங்களா? தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமையே அரசமைப்பின் எந்த உட்பிரிவு சேவைகளில் இட ஒதுக்கீட்டினை வழங்குகிறது? தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமையே அரசமைப்பின் எந்த உட்பிரிவு
சேவைகளை இடஒதுக்கீட்டினை வழங்குறதுனா 335. ஏழைகளின் வாழ்க்கையை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தொடர்பாக மேற்கூறிய அறிக்கைகளில் உண்மை 1, 2 மற்றும் ஏழைகளின் வாழ்க்கையை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அமைக்கப்பட்டது. இது தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று அழைக்கப்படுகிறது. இது தற்போது தமிழ்நாடு நகரப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என அழைக்கப்படுகிறது. கொடுத்திருக்கிறது கூற்று காரணம் சரி, ஆனால் விளக்கம் கிடையாது. கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சமூக இயக்கங்கள் வாய்ப்பெல்லைகளில் வேறுபட்டிருக்கின்றன. சமூக இயக்கங்கள் வாய்ப்பெல்லைகளில் வேறுபட்டிருக்கின்றன. பல இயக்கங்கள் உள்ளூர் கொள்கை அளவிலேயே இருந்து வருகின்றன. அதே சமயம் மற்றவை சர்வதேச அளவில் கவனம் செலுத்துகின்றன. பல இயக்கங்கள் உள்ளூர் கொள்கை அளவிலேயே இருந்து வருகின்றன. அதே சமயம் மற்றவை சர்வதேச அளவில் கவனம் செலுத்துகின்றன. அடுத்த வினா, சரியான விடையை தேர்வு செய்க. மொத்த கருவுறுதல் விகிதம் அளவிடும் முறைகள் பார்த்திங்கன்னா, பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுன்னா 2, 4. அப்போ சரியானது மட்டும் பார்த்துடலாம். TNSWAN தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க்கு. தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். இதை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் பார்த்துக்கணும், நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கணும். தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு. 3வது TNEGA தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி. அடுத்த வினா, பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம்பெறாதவர்? பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம்பெறாதவர்னா இந்திய தலைமை நீதிபதி. இந்திய தலைமை நீதிபதி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க. TANCEM இதில் 1, 4 மட்டும் சரி. 1976. TIIC 1949. TANCEM 1976. TIIC 1949. இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தால் 19 மார்ச் 2020 அன்று வெளியிட்ட எத்தனை நோய் தடுப்பு வழிமுறைகளை தமிழக அரசு தீவிரமாக பின்பற்றி வருகிறதுனா 9. இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தால் 19 மார்ச் 2020 அன்று வெளியிட்ட எத்தனை நோய் தடுப்பு வழிமுறைகளை தமிழக அரசு தீவிரமாக பின்பற்றி வருகிறதுனா 9. அடுத்து, மக்கள் நலன் விரும்பும் அரசை பின்வரும் செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். மக்கள் நலன் விரும்பும் அரசை பின்வரும் செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். 1, 2, 3. 1, 2, 3மே கரெக்டு. தனிநபர்களுக்கு குடும்பங்களுக்கும் அவர்களின் வேலையையும் சொத்தின் சந்தை மதிப்பையும் பொருட்படுத்தாமல் குறைந்தபட்ச வருமானத்துக்கு அரசு உத்தரவாதம் வழங்குகிறது. தனிநபர்களுக்கு குடும்பங்களுக்கும் அவர்களின் வேலையையும் சொத்தின் சந்தை மதிப்பையும் பொருட்படுத்தாமல் குறைந்தபட்ச வருமானத்திற்கு அரசு உத்தரவாதம் வழங்குகிறது. தனிநபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் சில சமூக இடர்பாடுகளை சந்திக்க உதவுவதன் மூலம் அரசு பாதுகாப்பின்மையும் அளவை குறைக்கிறது. சமூக அந்தஸ்து சாதிய பாகுபாடின்றி அனைத்து குடிமக்களுக்கும் சிறந்த சமூக சேவைகளை வழங்குவதே அரசு உதவி செய்கிறது. அடுத்த வினா, மனித கடத்துதலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு பிரிவு 23. மனித கடத்துதலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு பிரிவு 23. பிரிவு 23. நாம் இதுவரை அறிந்ததை விட மக்கள் ஜனநாயகத்தின் நிறைவான உயர்வான கருத்துக்களை கொண்டவை சர்வோதயா இயக்கத்தின் கோட்பாடுகள் என்று கூறியவர். நாம் இதுவரை அறிந்ததை விட மக்கள் ஜனநாயகத்தின் நிறைவான உயர்வான கருத்துக்களை கொண்டவை சர்வோதயா இயக்கத்தின் கோட்பாடுகள் என கூறியவர் அனிமா போஸ். அடுத்த வினா, கீழ்கண்ட பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வி என்ற கூற்றில் எது உண்மையல்ல? திட்டத்தின் நோக்கங்களான கீழ் வருமாறு. பேட்டி பச்சாவா பேட்டி பதாவா. இதில் சரியான கூற்று இல்லாதது 4 மட்டும்தான். ஒரு சார்பு பாலின மற்றும் பாலின தெரிவழிப்பை தடுத்தல்.
சரியானதெல்லாம் நான் படிக்கிறேன். 1, 2, 3 சரி, 4 மட்டும்தான் தவறு. ஒரு சார்பு பாலின மற்றும் பாலின தெரிவு அழிப்பை தடுத்தல், பெண் குழந்தையின் வாழ்வை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல். பெண் குழந்தையின் வாழ்வை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல். குழந்தைகளையும் பெண்களையும் கடத்துவதை தடுத்தல், கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுத்தல், கடத்தப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்களுக்கு புனர்வாழ்வு கொடுத்தல், மீண்டும் சமுதாயத்தோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்குதல் ஆகியவற்றை செயல்படுத்துவதற்கான உருவாக்கப்பட்ட திட்டம் உஜ்வாலா. குழந்தைகளையும் பெண்களையும் கடத்துவதை தடுத்தல், கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுத்தல், கடத்தப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்களுக்கு புனர்வாழ்வு கொடுத்தல், மீண்டும் சமுதாயத்தோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்குதல் ஆகியவற்றை செயல்படுத்துவதற்கான உருவாக்கப்பட்ட திட்டம் உஜ்வாலா திட்டம். கீழ்காணும் எந்த சட்டத்தின்படி தவறான தகவல் பரப்பும் செயல்களில் ஈடுபடுபவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்? 1939 ஆர்டிக்கல் 41, 43, 44. 1939 விதியின்படி 41, 43, 44. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார குறியீட்டையும் அவற்றின் பங்களிப்பையும் சரியாக பொருத்தவும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார குறியீட்டையும் அவற்றின் பங்களிப்பையும் சரியாக பொருத்துக. 4, 3, 2, 1. 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம் 15.61. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள். குழந்தை 0 முதல் 6 ஆண்டுகள் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னா 946. நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம் 48.40. 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம் 15.61. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னா 996. குழந்தை 0 முதல் 6 ஆண்கள் 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள். நகர்ப்புற மக்கள் தொகை வீதம் 48.40. இந்தியாவில் சமூக இயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் M.S.A. ராவ். இந்தியாவில் சமூக இயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் M.S.A. ராவ். கீழ்கண்டவற்றில் எது சரியாக மற்றும் தவறாக பொருந்தியுள்ளது? 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. ஆர்டிக்கல் 338 என்ன சொல்லுதுன்னா, பழங்குடி மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல். ஆர்டிக்கல் 338 1 பழங்குடியின மக்களுக்கு தேசிய கமிஷன் அமைத்தல். ஆர்டிக்கல் 333 மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கிலோ இந்தியன் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குதல். 333 மாநில சட்டப்பேரவையில் ஆங்கிலோ இந்தியன் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குதல். 331 பட்டியலின மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல். 331 பட்டியலின மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல். அடுத்து சட்டப்பிரிவு 15(4) எதை பற்றி தெளிவாக கூறுகிறது? சட்டப்பிரிவு 15(4) எதை பற்றி தெளிவாக கூறுகின்றதுன்னா, சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி. சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி. அடுத்து பின்வருவனவற்றில் கொத்தடிமை ஒழிப்பு முறை திட்டத்தில் எவை உண்மையானது அல்லது எது உண்மையானது? 2 மற்றும் கொத்தடிமைகளாக பின்வருவனவற்றில் கொத்தடிமை ஒழிப்பு முறை திட்டத்தில் எவை உண்மையானவை அல்லது எது உண்மையானதுன்னா, இவர்களுக்கு வீட்டு மனை பட்டா, குடிநீர் வசதி மற்றும் வங்கிக் கடன் உதவி வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு வீட்டு மனை பட்டா, குடிநீர் வசதி மற்றும் வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது. திருநங்கைகள் நலவாரியம் தொடர்பாக மேற்கண்ட கூற்றுகளில் உண்மை 1, 2 மட்டும். 1 மட்டும் 2. ஏப்ரல் 2008 தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய அமைப்புகளாக உருவாக்கப்பட்டது. ஏப்ரல் 2008 தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற தேவைகளை திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பிற்கு வாரியம் நிறைவு செய்கிறது. வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற தேவைகளை திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பிற்கு வாரியம் நிறைவு செய்கிறது. அடுத்த வினா, கீழ்கண்ட தீர்ப்பினை பொருத்தமான இணையுடன் சேர். சாதி முழுவதுமாக சமூக மற்றும் கல்வி நிலைகளில் பிற்பட்டிருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது 4 பிரிவின் பொருள் வரம்பிற்குட்பட்டு அச்சாதி கல்வி மற்றும் சமூக நிலையில் பிற்பட்டுள்ளதென கருதி அதற்கு இடஒதுக்கீடு செய்யலாம். பி. ராஜேந்திரன் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு. பி. ராஜேந்திரன் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு.
கீழ்கண்ட சமூக இயக்க தாக்கத்திலான வெளிப்பாடுகளில் எது சரியானது? 1 3 சரி. 1 3 சரி. சமூக இயக்கங்கள் அரசு சந்தை மற்றும் பொதுமக்களுடன் சமரசம் செய்ய முயற்சிக்கின்றன. சமூக இயக்கங்களின் கோரிக்கைகளுக்கேற்ப புதிய கொள்கைகளை உருவாக்கவோ அல்லது எழும் பொது கொள்கையை மாற்றவோ அரசுக்கு அதிகாரம் உள்ளது. அடுத்த வினா, சமூக இயக்க உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டம் டேஸ் தொடர்புடையது. சமூக இயக்க உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டம் அமைதியின்மை நிலையுடன் தொடர்புடையது. அமைதியின்மை நிலையுடன் தொடர்புடையது. மாநிலங்களை அவற்றின் நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்களுடன் சாதனையை கொண்டு பொருத்துக. மாநிலங்களை அவற்றின் நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்களின் சாதனையை கொண்டு பொருத்துக. தமிழ்நாடு வறுமையின்மை. சத்தீஸ்கர் பாலின சமத்துவம். கேரளா பூஜ்ய பசி. ஒடிசா பார்த்திங்கன்னா பருவநிலை நடவடிக்கை. தமிழ்நாடு வறுமையின்மை, சத்தீஸ்கர் பாலின சமத்துவம், கேரளா பூஜ்ய பசி பட்டினியில்லா நிலை, ஒடிசா பார்த்திங்கன்னா பருவநிலை நடவடிக்கை. அடுத்து ஃபைனல் வினா, சரியான விடையை தேர்வு செய்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. கூற்றுக்கான சரியான விளக்கம் சொல்லியிருக்காங்க. மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. மக்கள் அதிகமான வருவாய், சிறந்த கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள். மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. மக்கள் அதிகமான வருவாய், சிறந்த கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் PDF வேணுன்றவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க PDF டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க பே பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.